வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்டு சேனலில் ஒரு வறுத்த பாகக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து அறுவடை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா காரமாக புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பாகக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டுங்க. ரவுண்டாக ஸ்லைஸ் அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மெல்லிசான ஸ்லைஸாகவே கட் பண்ணி உப்பு மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் வச்சோன்னே உப்பும் பாகக்காயும் சேர்ந்து அது தண்ணி விடுங்க. அந்த தண்ணி கீழே வடித்து விட்டுட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவி வச்சுருங்க. அப்படி நம்ம உப்பு போடும் போது அதில் இருந்துற கசப்புத்தன்மை நல்லா குறைய ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் எடுத்துட்டுங்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு 3 போட்டு நல்லா பெசருங்க. பெசரிட்டு இது ஒரு 10 நிமிஷம் வைக்கணுங்க. 10 நிமிஷம் வைக்கும் பொழுது அந்த பாகக்காயில் உப்பும் காரமும் நல்லா அதில் சேர்ந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதிலிருந்தும் தண்ணி விட்டுருக்கோங்க. அந்த தண்ணியும் கீழே வடித்து விட்டுருங்க. வடித்து விட்டுட்டு அந்த பாகக்காயை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் தோசைக்கல்லில் தாங்க வறுத்துருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் இந்த பாகக்காயை நல்லா பரப்பி விடுங்க. நல்லா திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்து வைங்க. நல்லா மேலே ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வரும். அது மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு வறுத்துடுங்க. 2 பக்கமும் மாறி திருப்பி விட்டு வருங்க. இப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கிறதுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க, பெருசுனா 1 எடுத்துக்கோங்க. மசால் பொடி நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி, குழம்பு மிளகாய் தூள் சொல்லுவாங்க, அதில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் எதுவும் ஊற்ற போகிறதில்ல. அதனால் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட இல்லாதனால வதக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்குமே நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 2 அரைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வதக்கலாம் வேணாம், நீங்கள் அப்படியே பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெய், தண்ணி 3 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறங்க கடுகு, வெந்தயம், சீரகம் 3 தாளிச்சிக்கலாம். அது நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்குங்க. நல்லா ஒரு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கப்புறம்
நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவு வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறத வச்சு தாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நிறையா தான் ஆயில் இருக்குது. நம்ம மிளகாத்தூள் நிறையா போட்டுக்கிறதுனால அப்படி இருக்குது. ஒரே ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுத்துட்டிங்கன்னா மசாலா வந்து கருகிருங்க. அதனால் போட்டுட்டு லைட்டாக வதக்குன உடனே நம்ம புளி தண்ணி விட்டுறலாங்க. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளி தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு குழம்புக்கு, உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்த வீடியோ வந்து இதில் வரல. நீங்கள் எவ்வளோ குழம்புக்கு தேவையணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கும்ல, அந்த கொதிச்சிட்ருக்கும் போது வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்ச காய் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டுங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு ஆயில் மேலே பிரிஞ்சு வந்துச்சுனாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நல்லா காரமான, நல்லா புளிப்பான பாகக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதெல்லாம்